எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு செய்யறதுக்கு ஈஸியாக மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஒரு சாலட் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளான, ஹெல்த்தியான, நல்ல கூலாக, ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் சாலடை செய்யலாமாங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 4 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். காயை நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்லைசர் வச்சு மெலிசா சீவி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா நீங்க மெலிசா நறுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெலிசா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை பாதியா நறுக்கி அதை சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணுங்க. வெங்காயம் சேர்க்கறதால இந்த சாலடுக்கு ஒரு நல்ல கிரன்ச் கிடைக்கும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நறுக்கின வெங்காயத்தை இப்படியே உதிரியா வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல 100 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான யோகர்ட் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட யோகர்ட் இல்லைன்னா நீங்க வீட்டில் யூஸ் பண்ற ஃப்ரெஷ்ஷான தயிர் கூட எடுத்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பொடிச்ச மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், துருவன 1 பல்லு பூண்டு, 1/2 எலுமிச்சை சாறு, 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை எடுத்து நல்ல பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ சாலடை அசெம்பிள் பண்ணலாம். ஒரு பவுலில் ஸ்லைஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காயை சேர்த்து இது கூட மெலிசா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தூவி மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர் கலவையை ஊற்றி ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் எல்லாம் தயிர் கலவை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க எவ்வளோ ரிச்சா கிரீமியா இருக்குன்னு. சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் சாலட் தயாராயிடுச்சு. இதுல வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர் சாலட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேர்த்து செய்யறதால இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த வெயில் சீசனுக்கு நம்மளை கூலா வச்சுக்க இது ஒரு அருமையான ரெசிபி. இது செஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷா சர்வ் பண்ணி உடனே சாப்பிடுங்க. நம்ம நிறைய சாலட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ரிஃப்ரெஷிங்கான இந்த சாலடை ஈஸியாக ஒரு பவுல் சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.